மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றி காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 2 முதல் சில வசனங்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி ஆடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பிரியமானவர்களே, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கின்றார். அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கேட்கின்றார். அவர்களோ, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று பேதுரு சொல்கிறதை பார்க்கின்றோம். அவர் சொன்னவுடன் அவருடைய கரடுகளும் முரடுகளும் மாறி பலன் கொண்டு அவர் எழுந்து நின்றார். இந்த உலகம் தர முடியாத ஒரு பெரிய தெய்வீக சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலே அவரை கொல்லும்படி, சிலுவில் அறையும்படி அவரை பிடிக்க வரும்போது ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை, என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமும் இந்த உலக மக்கள் எதிர்பார்க்கிற எந்த ஒரு பிசாசினுடைய காரியமும் அவரிடத்தில் இல்லை. பிசாசு எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியமும் அவரிடத்தில் இல்லை. ஆம், பேதுருவிடமும் யோவானிடமும் இந்த உலகம் எதிர்பார்க்கிற, பிசாசு எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியமும் அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கின்றோம்.
ஆம், அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகம் எதிர்பார்க்கிறதான, பிசாசு எதிர்பார்க்கிறதான பொன்னோ வெள்ளியோ, இந்த உலகத்தின் ஆடம்பரமான வாழ்க்கையோ இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வேத சத்தியம் மிக தெளிவாய் சொல்கின்றது. பிரியமானவர்களே, பேதுருவும் யோவானும் என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி, அதை காட்டிலும் மேலான நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி, அந்த நாமத்தினாலே அந்த சப்பானிக்கு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். ஆம், பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மிடம் உலகம் எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வல்லமை. நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வல்லமை மாத்திரமே நமக்கு போதும். அந்த வல்லமையினாலே இந்த உலகத்தையும், பாவத்தையும், மாமிசத்தையும், மரணத்தையும், வியாதியையும், பிசாசின் கிரியைகளையும் ஜெயிக்க முடியும். ஆம், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாற முடியும். காரணம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அழியாத ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம். ஆம், பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக, அவருடைய கிருபைக்காக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வல்லமையை பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.